ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் வல்லமையான ஒரு ஊழியம். சிலுவையில் கடைசியாக அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அப்போ என் ஓட்டத்தை ஓடுகிற நான் என்ன பண்ணணும்? பூரணமாக ஓடி முடிக்கணும், பூரணமாய் ஓடி முடிக்கணும். நம்ம ஓட்டனைக்கு எதை சுற்றி காணப்படுதுன்னு சொன்னா, என் குடும்பத்தை சுற்றிலும் தான் என் ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்காக என் ஓட்டம் ஓடல, என் குடும்பத்தை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி, என் மனைவியை சுற்றி, என் கணவனை சுற்றி தான் என் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா நான் என் மனைவி பிள்ளைகளை நல்லா வைக்கணும், ஐயா என் பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இப்படி குடும்பத்திற்காக நாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா தம்முடைய சித்தத்தை ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நம்ம என்ன பண்ணல, இன்றைய வரையும் தெரிஞ்சுக்கிடல. ஏன் கர்த்தர் என்னை ஆமென் புறஜாதியிலிருந்து அழைத்து வந்தார், புறமாதி மதத்திலிருந்து ஏன் என்னை அழைத்து வந்தார்? எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது என்னை மட்டும் அவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? என்னைக்காவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? என்னைக்காவது உட்கார்ந்து ஏசப்பா என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்க ஐயா, என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நாம யாராகிலும் அப்படி கேட்டோமா? என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும் ஐயா? நான் என்ன செய்யணும்? உமக்காக நான் எதையாகிலும் செய்யணுமே. என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்போ வேத புஸ்தகத்தில் ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதுதான், எதற்காக அனுப்பப்பட்டோமோ அந்த அனுப்பினதை முழுவதுமாக செய்து முடிக்கக்கூடிய திராணி இருக்கணும். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஓட வைத்துக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு சரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கவனித்து பார்த்தது, இரண்டாவது உம்முடைய ஓட்டத்தை நீர் எதற்காக அனுப்பினீரோ, பிதாவானவர் எதற்காக இந்த உலகத்தில் உம்மை அனுப்பினாரோ அதையெல்லாம் பூரணமாக செய்து முடிப்பார்.